அன்போடு அழைக்கின்றோம். குடியரசு நாள் விழாவில் பங்கேற்ற சிறந்த அலங்கார ஊர்திகள், கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு பரிசுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி பாராட்டு தெரிவித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். இரண்டாம் பரிசை பெற மயிலாப்பூர் சிறுவர் தோட்டம் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம். மூன்றாம் பரிசை பெற அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம். இவர்களோடு பள்ளிக்கல்வித்துறை விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் நேற்றைய தினம் இந்திய குடியரசு தினம் தமிழ்நாடு அரசால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குறிப்பாக நேற்றைய தினம் பள்ளி மாணவ மாணவிகள் அதே போல கல்லூரி மாணவியர் தொடர்ச்சியாக அரசு துறை சார்பில் ஒவ்வொரு அமைச்சகம் சார்பில் பல்வேறு அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து வரிசையாக வந்த நிலையில் தற்போது அதற்கான பரிசு வழங்கும் விழாவானது தற்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் சிறப்பாக நடனமாடிய கல்லூரி மற்றும் பள்ளி மாணவியருக்கு வாழ்த்துக்களும் அதே போல அவர்களுக்கு பரிசும் முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார். மேலும் அனைத்து துறை சார்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறை சார்பில் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. குறிப்பாக சுற்றுலா, விளையாட்டுத்துறை, அது மட்டுமல்லாமல் தகவல் தொழில்நுட்பத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அமைச்சகம் சார்பில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட அலங்கார ஊர்திகளும் காட்சிக்கு அணிவகுத்தன. இந்நிலையில் அதில் சிறப்பாக இருந்ததற்கும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கிறார். நேற்றைய தினம் தென்னக பண்பாட்டு தஞ்சையில் இருக்கக்கூடிய தென்னக பண்பாட்டு மையம் சார்பிலும் சிறப்பு கலைக்குழுவினர் பங்கேற்றார்கள். குறிப்பாக அஸ்ஸாம், தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களினுடைய பாரம்பரிய நடனமும் ஆடி காட்டப்படுது. அதே போல பல்வேறு இசை, அதாவது வடகிழக்கு மாநிலங்களோட இசை வாத்தியங்களும் இசைக்கலைஞர்களோடு வாசித்து அதையும் அவர்களுக்கும் தற்போது முதலமைச்சர்கள் பரிசு வழங்கி வருகிறார். தொடர்ச்சியாக நேற்றைய தினம் நடந்த குடியரசு நாள் விழாவில் அணிவகுத்த அனைத்து ஊர்திகளுக்கும் அதே போல சிறப்பாக நடனமாடிய மாணவியர்களுக்கும் தற்போது முதலமைச்சர்கள் பரிசும் சான்றிதழும் வழங்கி சிறப்பித்து வருகிறார்.